வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மூணையுமே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மாதம் 21,000 வந்துட்டு உங்களால் சம்பாதிக்க முடியும். மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ரோஜா செடிகள் மாடி தோட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பாட்டில் வச்சுருந்தாலும் சரி, நம்ம வாங்கிட்டு வர அந்த ரோஜா செடியோட முட்டுகள் வந்ததுலேருந்து எப்போ வளரும் அப்படின்றதான் எதிர்பார்ப்போடு நம்ம காத்துட்ருப்போம் இல்லையா? ஸோ அந்த முட்டுகள் வந்துட்டு பூக்காமல் இந்த மாதிரி கருகி போய்கிட்டே இருந்தது அப்படின்னாலும், இல்லை அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், அந்த டைம்லேயும் முட்டுகள் வந்து இந்த மாதிரி கருகுது அப்படின்ற போதும், ஸோ அதை எங்கே அந்த பிரச்சனை எங்கே நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம ரோஜா செடிகளை நம்ம தெளிவாக வந்துட்டு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ரோஜா செடி முட்டுகள் ஏன் கருகுது அப்படின்ற காரணத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாடு காரணங்கள் தாங்க இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபங்கஸ் நோய் தாக்கியிருந்தாலும் கூட ரோஜா முட்டுகள் வந்துட்டு கருகிருக்கா அப்படின்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, நம்மளோட லீஃபில் வந்துட்டு எங்கேயாவது புள்ளி புள்ளியாக வந்து திட்டுகள் தெரியுதா, இல்லை அப்படின்னா லீஃபில் வந்துட்டு பழுப்பு நிறம் இலைகள் வந்து இருக்குதா அப்படின்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கரும்புள்ளியாக அந்த நம்ம லீஃப் இருந்தது அப்படின்னா அது ஃபங்கஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டை வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது மொட்டு வந்து காயாமல் இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு அந்த காம்பு மட்டுமே தான் காஞ்சிருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரோஜா செடியில் எந்த ஒரு நோய் தாக்குதலும் வரல அப்படின்றதாங்க அர்த்தம். அதே மாதிரி முட்டுக்கள் மேலேயும் எந்த ஒரு பூஞ்சை இதுவும் வந்து தாக்காமல் தான் இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதில் இருந்தே உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனால் வந்துட்டு தாக்கப்படலை அப்படின்றது. நோயால் தாக்கப்படலைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படிமா வந்துட்டு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதிகப்படியான உரங்கள் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஒருவேளை நீங்கள் உங்களோட ரோஜா செடிக்கு வந்துட்டு உரம் கொடுத்துருக்கலாம், அது வந்து அதிகப்படியான உரமாக இருந்திருக்கலாம். அதை எப்படி வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளோட ரோஜாவோட இலைகள் வந்துருக்கு இல்லையா, ஸோ அதோட நுனிகளே வந்துட்டு உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இந்த இலையோட எண்டில் நீங்கள் இந்த டிப்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எல்லோஸும் கிடையாது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு அந்த காரணம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் 2 காரணம் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரோஜா செடியில் வந்துட்டு பூச்சி தாக்குதல் அப்படின்ற ஒரு நோய் இருக்கும். த்ரிப்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். அது வந்து நம்ம கண்ணுகளுக்கே வந்து தெரியாது. பூச்சி தாக்குதல் இருந்தாலும் ரோஜா பூக்களோட மொட்டுக்கள் வந்துட்டு விரியாமலே இந்த மாதிரி இருக்கும். த்ரிப்ஸ் நோயின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ரோஜா செடிகளில் பகலில் நீங்கள் பார்க்கும்போது அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்படி மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். குட்டி குட்டியாக கண்ணுக்கு தெரியாமல் சின்னதாக பொடி பொடியாக தான் இருப்பாங்க. அது பூக்கள் மேலே, இலைகளுக்கு மேலே, இலைகளுக்கு கீழே எல்லாம் இருப்பாங்க. இந்த பூச்சி வந்துட்டு தாக்கி இருந்தது அப்படின்னா இலைகள் மேலே ஃபுல்லுமே வந்துட்டு உங்களுக்கு சுருங்கி இலைகள் வந்துட்டு சுருண்டு இருக்கும். அந்த ரோஜாவோட இலைகள்லாம் மடங்கி இருக்கும், நீளமாக இருக்காது. நம்ம எல்லா இடத்துலையுமே முட்டு, பூ, இலை இதில் எல்லாத்துலேயுமே நம்ம தெளிவாகவே பார்த்தாச்சு. இதுலேயே வந்துட்டு பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை அப்படின்றதான் தெரிய வருது. அடுத்த காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். அது ரொம்ப எளிமையான காரணம் தாங்க, ஆனால் அந்த செடிகளுக்கு நிறைய விஷயங்களை அதனால் நம்ம தர முடியும். ரோஜா செடிகளுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தேவையான நேரத்துக்கு அந்த தண்ணி விடணும். தண்ணி விடலை, ஒரு நாள் நம்ம விடலை அப்படின்னா ரொம்ப வாடி தொங்கிடுவாங்க. ஸோ நம்ம தண்ணி விட்ட உடனே ஒரு 2-3 மணி நேரத்தில் இவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக வந்துடுவாங்க. அப்படி நம்ம தண்ணி குடிக்கிற டைமில் வந்துட்டு அந்த வாடி தொங்குங்க இல்லையா, ஸோ அந்த மொட்டுகள்லாம் வந்துட்டு நிமிர்ந்துருவாங்க. ஆனால் ஒரு சில மொட்டுகள் வந்துட்டு நிமிர மாட்டாங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ தண்ணி கொடுக்கறதுனால மற்ற எல்லா மொட்டுகளும் நிமிர்ந்தது, மீதி மொட்டுகள் ஏன் நிமிரலை அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அடிக்கடி உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இந்த ரோஜா செடிகள் பூக்கள் மொட்டுகளில் வந்துட்டு கீழே உதிர்ந்து விழுகுது, நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் உரங்கள் கரெக்டாக கொடுத்தாலும் எல்லாம் பண்ணதுக்கப்புறமும் கீழே அப்படி தான் விழுகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாட் சைஸை வந்துட்டு பார்க்கணும். அந்த தொட்டி வந்துட்டு சரியாக தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கணும்.
பொதுவாகவே ரோஜா செடியை வந்துட்டு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே நம்ம பாட்டோடு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா சில பேர் வந்துட்டு அந்த பாட்டை வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. நம்ம சின்ன தொட்டியில் தான் வாங்கிட்டு வருவோம், அதோடையே வச்சுருவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பூக்கள் கொடுத்து நல்லா வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த தொட்டிக்கு தேவையான வந்து வேர்கள் போக முடியாத அளவுக்கு அது ஆயிட்டு அப்படின்னா நீங்கள் என்ன உரங்கள் தண்ணிகள் கொடுத்தாலும் அந்த செடிகளோட கண்டிஷன் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம எப்பயுமே பாட்டை வந்து மாற்றி கொடுக்கறது தான் நல்லது. இப்போ நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்க இந்த பிளான்ட்டை நான் தொட்டியோடு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ தொட்டியோடு வாங்கிட்டு வரும்போதெல்லாம் நல்லா ஃப்ளவர் கொடுத்தாங்க, நல்லா தான் வளர்ந்தாங்க. ஆனால் போக போக வந்துட்டு வளர்ச்சிகள் கம்மியாகிட்டே போச்சு. பூக்கள் வந்துட்டு இவ்வளோ குட்டி குட்டியாக பூக்கும். இது பட்டன் ரோஸ் தான், ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சமாக பெருசாகவே பூக்கும். நம்ம தொட்டியை மாற்றி வச்சதுக்கப்புறமா தான் இதில் அழகான பூக்களை வந்துட்டு பார்க்க முடியுதுங்க. எப்பயுமே இந்த பாட்டை வாங்கி வச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி நிறைய துளிர்கள் வரும். துளிர்கள் வந்த உடனே நம்ம என்ன நினச்சிப்போம், மொட்டுகள் வந்துட்டு ஆனால் வராது, கருகி போகும், ஒரு மாதிரி சோர்ந்துருவாங்க. நம்ம சரி இப்போ துளிர் வருதில்ல, அப்போ நம்ம உரம் போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போடுவோம். அந்த இடத்துல நமக்கு உரங்கள் தேவைகள் கிடையாது. நம்ம தொட்டியோட சைஸ் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். தொட்டியோட சைஸு சின்னதாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் உரங்கள் கொடுத்தாலும் தண்ணிகள் வந்து ஊற்றினாலும் அது நம்ம தொட்டிக்கு வந்துட்டு பத்தாது. ஏன்னா அது நம்ம தண்ணி ஊற்றின உடனே உங்களுக்கு அந்த ஹோல் வழியாக போயிடுமே தவிர அதில் ஈரப்பதம் எப்போயுமே தக்க வச்சுக்கிடாது, உடனே ட்ரை ஆயிரும் இல்லையா. இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளோட ரோஜா செடிகள் மொட்டுகள் எல்லாமே அடிக்கடி வாடி தொங்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அப்படின்னா உதிர்ந்து கீழே விழுந்துடும். இதனால தாங்க செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றினோடனே ஒரு சில மொட்டுகள் மட்டும் ஸ்டெடியாக வந்து நிற்பாங்க, மற்ற மொட்டுகள்லாம் காஞ்சி வாடி போயிடுவாங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஒரு சின்ன தொட்டியில் இருந்த செடிகளை வந்துட்டு நமக்கு மொட்டுகள் வந்தாலும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பல வீட்டில் பெரிய தொட்டியில் தான் நம்ம வச்சுருப்போம், நிறைய உரங்கள் கொடுத்துருப்போம், நிறைய தண்ணீர்களும் கொடுத்துருப்போம். பெரிய பாட்டில் வச்சுருக்கவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் மண் கலவை வந்துட்டு சரியான முறையில் இருக்கணும். மண் கலவையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். தொட்டியில் வந்துட்டு எப்படி பாட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மண் கலவை சரியில்லை அப்படின்றத நம்ம ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்மளோட வேர்களில் நிறைய சத்துக்கள் போனதுக்கப்புறமா தான் நம்ம செடிகள் வந்து ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தாங்க செடி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா அந்த மண்கள் வந்துட்டு ஏதோ பிரச்சனைனால தான் வேர்கள் வந்து அழுகுது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். செடிக்கு பாட் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், உரங்கள் சரியான முறையில் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பெரிய பாட்டில் தான் நம்ம வச்சுருந்தாலும் மண் கலவை சரியாக இருக்கா, தண்ணி வந்துட்டு ஹோலேஜ் போகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். நான் சொன்ன இந்த முறையில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரோஜா செடிக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறதுனாலையும் மண் கலவைகள் வந்துட்டு சரியான முறைகள் இருப்பதனாலையும் ஸோ நம்மளோட செடிகள் நல்ல முறையில் வளரும். தண்ணி வந்துட்டு நம்ம அடிக்கடி ஊற்ற தேவையில்லை. தண்ணி நம்ம ஊற்றினாலும் நம்மளோட செடிகள் வந்துட்டு வாடாமல் இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஹோலேஜ் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், பாட் வந்துட்டு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கான்ற செக் பண்ணிட்டு தான் ரோஜா செடியை நல்ல முறையில் வளர்க்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாப்பி கார்டனிங்.